வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தல அஜித் நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ரிலீஸான குட்பேட் அக்லி. இந்த படம் எப்படி இருக்குன்னு டீடைலா பாத்துருவோம். முதல்ல படத்தோட கதை என்னன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். அஜித் இந்த படத்துல ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்ல வர்றாரு. அவரோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாரு, வில்லன்களை எப்படி பந்தாடுறாருன்னு ரொம்பவே மாசாவும் அதே சமயத்துல காமெடியாவும் சொல்லிருக்காங்க. பார்க்கும்போது லைட்டா விசுவாசம் படத்தோட கதையும் லியோ படத்தோட சில விஷயங்களும் ஞாபகம் வருது. ஏன்னா ஹீரோ தன்னோட குடும்பத்தை எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுதான் மெயின் ஸ்டோரி. அஜித் குமார் இந்த படத்துல வேற லெவல்ல நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சண்டை காட்சிகள்ல மிரட்டிருக்காரு. அதே மாதிரி காமெடி சீன்ஸ்லயும் கலக்கியிருக்காரு. டான்னா இவர்தான்டான்னு சொல்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்திருக்காங்க படத்துல. ஆனா ரொம்ப ஓவராகவே பில்டப் போனதால சில நேரத்துல இது காமெடிக்கு சொல்றாங்களா சீரியஸா சொல்றாங்களான்னு புரியாத நிலைமையும் வருது. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட முந்தின படமான மார்க் ஆண்டனியோட ஸ்டைலை கலந்து கட்டி அடிச்சிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் போக போக படம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல காமெடி சீன்ஸ் நிறைய இருக்கு. வில்லன் கேரக்டர் கூட பெருசா பயமுறுத்தற மாதிரி இல்ல. ஆனா படத்துல அப்பப்போ 90 எஸ்ஹிட் பாடல்களை போடுறதும் மியூசிக்கை நல்லா ஹைப்பா வச்சிருக்கிறதும் படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுக்குது. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஜாலியான என்டர்டெய்னர். சீரியஸான படம்னு நினைச்சிட்டு போகாதீங்க. மார்க் ஆண்டனி மாதிரி படம் முழுக்க சிரிக்கலாம், விசிலடிக்கலாம்னா படத்தை பார்க்க போகலாம். நீங்க அஜித் ரசிகரா இருந்தா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு டபுள் ட்ரீட்டா இருக்கும். ஏன்னா படத்துல நிறைய இடங்கள்ல அவரோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் வருது. அமர்க்களம், அட்டகாசம், வாலி, வரலாறுன்னு மதுரை, திண்டுக்கல், சேலம்னு பஸ்ஸுக்கு கூப்பிடுற மாதிரி வரிசையா சொல்றாங்க. அப்பப்போ அவரை பற்றியே இப்படி பேசுவதால அஜித் ரசிகரா இல்லாம இருந்தா பொறுமையை சோதிக்க கூடும். படத்துல சில குறைகளும் இருக்கு. சில சீன்ஸ் கொஞ்சம் இழுவையா இருக்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கறதால புதுசா எதுவும் இல்லையேன்னு சில பேருக்கு தோணலாம். ஆனா மொத்தத்துல இந்த குட்பேட் அக்லி ஒரு டைம் நல்லா ஜாலியா சிரிக்கவும் தல அஜித்தோட மாசை பார்க்கவும் விரும்புறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். இளமை இதோ பாடலின் போது நடக்கும் சண்டை காட்சி, அஜித் போட்டோவை பார்த்ததும் கேங்ஸ்டர்கள் வாட்ஸ்அப் குரூப்பை டெலிட் செய்துவிட்டு ஓடுவது என்று அப்பப்போ கூஸ்பம்ப் காட்சிகளை அலங்கரித்துள்ளன படத்தில். நீங்க ஒரு அஜித் ஃபேனா இருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.